தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். யாழ் மாநகர சபையினுடைய முன்னாள் முதல்வர் மணிவண்ணன் அவர்களும் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களும் இணைந்து செயல்படுவார்களா, அதற்கான வாய்ப்புகள் இருக்கா என்று சொல்லி கடந்த 2 நாட்களாக பரவலாக எல்லா இடமும் விவாதிக்கப்படுது. அதுக்கு காரணம் மணிவண்ணன் அவர்கள் ஒரு பேட்டி ஒன்று வழங்கியிருக்கின்றார். அந்த பேட்டியில் இணைந்து செயல்படுவது சம்பந்தமான ஒரு நல்லெண்ணத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார். எதிர்காலத்தில் தங்களுடைய கட்சியினுடைய மத்திய குழு சரியான முடிவெடுத்தால், சாதகமான முடிவெடுத்தால் அர்ச்சுனா அவர்களுடன் இணைந்து செயல்படுறதுக்கு எங்களுக்கு எந்த விதமான தடையுமே இல்லை. நாங்கள் யாரோட வேணுமென்றாலும் இணைந்து செயல்படுவோம். அதில் எந்த விதமான சிக்கலும் இல்லை. அர்ச்சுனா ஒன்றும் தடை செய்யப்பட்ட ஆளோ அல்லது ஒரு துரோகியோ அல்லது ஒரு மோசமான ஆளோ இல்லைத்தானே. எனவே அவரோட இணைந்து செயல்படுறதை பற்றி எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்ற ரீதியில் கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார் மாநகர சபையினுடைய முன்னாள் முதல்வர் மணிவண்ணன் அவர்கள். எனவே மணிவண்ணன் அவர்களும் மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களும் இணைந்து செயல்படுவார்களா, அதற்கான சாத்தியங்கள் இருக்கா, அப்படி இணைந்து செயல்பட்டால் அவர்களுக்கு இடையிலான அந்த உறவு நீடிக்குமா, அதாவது இந்த 2 கட்சியும் நீண்ட காலத்துக்கு ஒன்றாக பயணிக்க முடியுமா, இது போன்ற கேள்விகளுக்கான பதில்களை இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். வாருங்கள் காணொளிக்குள் போவோம். முதல்ல தெளிவான விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். என்னென்று சொன்னால், மணிவண்ணன் அவர்களும் மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களும் இணைந்து செயல்படுறதா இல்லையான்றது முழுக்க அவர்கள் எடுக்கிற முடிவு. 2 தரப்பும் எடுக்க வேண்டிய முடிவு. உத்தியோகபூர்வமான முடிவை அவர்கள் தான் அறிவிப்பார்கள். ஆனால் நாங்கள் வெளியிலிருந்து அவதானிக்கிற வகையில், ஒரு ஊடகத்திலிருந்து அவதானிக்கிற வகையில் எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். இறுதி முடிவை அவர்கள் தான் எடுப்பார்கள். அதனுடைய அர்த்தம் அவர்கள் சேர வேணும் என்று சொல்லி நாங்கள் விரும்பினா அவர்கள் சேரணும் என்றோ, அல்லது அவர்கள் சேர்றதால பிரயோசனம் இல்லை என்று சொல்லி நாங்கள் சொல்றதால அவர்கள் சேரக்கூடாதுன்றோ அர்த்தம் கிடையாது. எல்லா முடிவுகளையும் அவர்களே எடுப்பார்கள். நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை பார்ப்போம். நான் சுற்றி வளைக்காமல் நேரடியாக வெளிப்படையாகவே சொல்கிறேன். இந்த 2 தரப்பும் சேரப்போறதில்லை. சேர்ந்தாலும் பிரயோசனமே இல்லை. அதுக்கான சகல காரணங்களையும் மணிவண்ணன் அவர்களே அவருடைய பேட்டியில் தெள்ள தெளிவாக சொல்லிட்டார். என்ன விஷயம் என்று சொன்னால், முதல்ல மணிவண்ணன் அவர்களுக்கு டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை பற்றின ஒரு அடிப்படையான புரிந்துணர்வு கிடையாது. அதாவது பெரிய புரிந்துணர்வு, சரியான புரிந்துணர்வை நான் சொல்லல, பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், அடிப்படை புரிந்துணர்வே இல்லை. எனவே ஒரு ஆளை பற்றி உங்களுக்கு அடிப்படை புரிந்துணர்வே இல்லாத போது நிறைய தப்பான எண்ணங்கள் உங்களுடைய மனசில் ஓடும் போது நீங்கள் அந்த நபரோட சேர்ந்து செயல்பட முடியாது. அதுவும் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் மாதிரியான ஒரு ஆளோட சேர்ந்து செயல்படவே முடியாது. ஏனென்று சொன்னால், அவர் நிறைய விஷயங்களை எதிர்பார்ப்பார். ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பார். அவர் வெளிப்படையாக கதைப்பார். எதுவாக இருந்தாலும் மக்களுடைய நன்மைக்காகவே கதைப்பார். எனவே அப்படிப்பட்ட ஒரு ஆளோட நீங்கள் மனசில் அவரை பற்றின நெகட்டிவான எண்ணங்களை வச்சுக்கொண்டு போய் சேர்ந்து பயணிக்க முடியாது. அதனால மணிவண்ணன் என்ன சொல்றாரு என்று சொன்னால், டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னை கொஞ்சம் திருத்தி கொள்ளணும், மாற்றி கொள்ளணும், அப்படி மாறணும், இப்படி மாறணும் என்று சொல்லி சில ஐடியாக்களை கொடுத்து போட்டு அப்படி மாறினா, தன்னை மாற்றி கொண்டா அதுக்கு பிறகு சேர்ந்து செயல்படுறதை பற்றி தான் யோசிப்பேன் என்று சொல்லி வச்சுக்கார். என்னை பொறுத்த வரைக்கும் டாக்டர் டாக்டராக இருக்கிறதான் எங்கள் எல்லாருக்குமே நல்லம். ஏன்னு சொன்னால், அவருடைய அந்த இயல்பு தான் எங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு, மக்களாகி எங்களுக்கு பிடிச்சிருக்கு. அவரையும் மாற்றி அவரை அந்த வாகனத்தில் பட்டி டிங்கரிங் பண்ணுற மாதிரி அப்படியெல்லாம் மாற்றி பெயிண்டெல்லாம் அடித்து வேறு விதமாக மாற்றி இப்போ இருக்கிற அரசியல்வாதிகள நிலைமைக்கு மாதிரி கொண்டு விடக்கூடாது. ஏன்னு சொன்னால், டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை மக்களாகிய நாங்கள் ஆதரிக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அந்த நிறைய காரணங்களில் ஒரு காரணம் ஏனைய அரசியல்வாதிகளில் இருக்கிற வெறுப்பும் சலிப்பும் ஏமாற்றமும். அப்போ நீங்கள் டாக்டர் அவர்களை மாற்றி திருப்பி பழைய அரசியல்வாதிகள் மாதிரியே கொண்டு விடுவீங்களாக இருந்தால், அப்படி நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் ஒரு விதமான பிரயோசனமும் இல்லை. எனவே எங்களுக்கு தேவை என்னென்று சொன்னால், டாக்டர் டாக்டராகவே இருக்கணும். அப்போத்தான் அவர் சிறப்பாக செயல்படுவார். அப்போத்தான் அவர் லஞ்ச ஊழலை தட்டி கேட்பார். அப்போத்தான் அவர் வெளிப்படையாக செயல்படுவார். சரி, மணிவண்ணன் அவர்கள் தன்னுடைய பேட்டியில் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். அவர் அந்த பேட்டியின் முழுவதுமே ஒரே விஷயத்தை தான் திரும்ப சொல்கிறார். திரும்ப ஒரு விஷயத்தை தான் சொல்கிறார். என்னென்னு சொன்னால், டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய பிரதான வேலையை அரசு அதிகாரிகளோட முரண்படுறது, அவருடைய கொள்கையை அரசு அதிகாரிகளோட முரண்படுறது. சுருக்கமாக சொல்ல போனால், மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த பூமியில புறப்படுத்து வந்ததை இங்க அரசு அதிகாரிகளோட முரண்படத்தான் என்ற கோணத்தில் மணிவண்ணன் அவர்கள் சொல்லி வச்சிருக்கார். ஆனால் உண்மையிலேயே டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அரசு அதிகாரிகளோட முரண்படுறாரா, அதுதான் அவருடைய சிந்தனையா, அதுதான் அவருடைய கொள்கையான்னு பார்த்தா அப்படி கிடையாது. இங்கே என்ன விஷயம் என்று சொன்னால், ஒரு ஆளை பற்றி புரிஞ்சு கொள்றதுக்குரிய அறிவு எங்களுக்கு வேணும். நாங்கள் ஒரு ஆளை புரிஞ்சு கொள்றதுக்கு எங்களுடைய சொந்த மூளையை பயன்படுத்தணுமே தவிர, சும்மா பத்திரிகைகளில் வர செய்திகளையும் அங்கங்கே
நாங்கள் ஃபேஸ்புக்கில் எழுதுகிற கட்டுரைகளையும் வச்சுக்கொண்டு நாங்கள் ஒரு ஆளை பற்றி இட போடவே முடியாது. எப்போவுமே வந்து நாங்கள் எங்களை மூளையைத்தான் நம்பணுமே தவிர அங்கங்கே கதைக்கப்படுற கதைகளை வச்சுக்கொண்டு ஒரு ஆளை ஜட்ஜ் பண்ணவே முடியாது. அதுலேயும் மணிவண்ணன் மாதிரியான ஒரு ஆள் வந்து, அதுவும் மாநகர சபையினுடைய முன்னாள் முதல்வராக இருந்த ஒரு ஆள் வந்து இன்னும் ஒரு அரசியல்வாதியை வந்து ஜட்ஜ் பண்ணியக்குள்ள வந்து அதுக்கு எவ்வளவு நாலேஜ் வேணும், எவ்வளவு ஃபேக்டுகள் தெரிஞ்சிருக்கணும், எவ்வளவு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணியிருக்கணும், தான் கேள்விப்படுற ஒவ்வொரு தகவலும் வந்து உண்மைதானா என்றதை அறியறதுக்கு சொந்தமான ஒரு மூளை வேணும், அதை வந்து அனலைஸ் பண்ணணும். அப்படி எதுவுமே இல்லாமல் சும்மா எழுந்தமானமாக மேலோட்டமாக பத்திரிகைகளையும் ஃபேஸ்புக்லையும் வர செய்திகளை பார்த்து போட்டு டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அரசு அதிகாரிகளோட முரண்படுறார் என்று சொல்றது எந்த வகையிலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. மற்றது டாக்டரை பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவருக்கு இல்லை என்றதை காட்டுது. டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் எங்க முரண்படுறார், எந்த சந்தர்ப்பத்தில் முரண்படுறார்? அன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் நடந்த டிசிசி கூட்டத்தில் வந்து சட்டவிரோதமான அந்த மின்சார வயர்களை பற்றி ஒரு கருத்து சொன்னவர் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் சொன்னவர். அதுக்கு வந்து மின்சார சபை தலைவர் என்ன சொன்னவர், ஒழும்பி ஒரு பிரச்சனையுமே இல்லை, நாங்கள் எல்லாம் சட்டபூர்வமாக தான் செய்திருக்கிறோம், எல்லா அனுமதிகளையும் வாங்கியிருக்கிறோம், இந்த கரண்ட் கொடுத்ததில் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி போட்டிருந்தவர் தானே. இதே மற்ற அரசியல்வாதிகளாக இருந்தால் அவர் சொல்றதை அப்படியே கேட்டுட்டு பேசாமல் போயிருப்பினோம். ஆனால் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு வட்டிவா தெரியுது, இல்லை மின்சார சபையினுடைய தலைவர் சொன்னது பொய், அதில் உண்மை இல்லை, அதில் நிறைய விஷயங்கள் வந்து மறைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அவருக்கு நல்ல வடிவா தெரியுது. அப்போ அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னால், இல்லை அப்படி இல்லை, 15 பேர்கிட்ட கையெழுத்து வேண்ட வேண்டிய இடத்துல வந்து 2 பேர்கிட்ட தான் வேண்டியிருக்கிறீங்கள், 13 பேர்கிட்ட கையெழுத்து வேண்டியல, அதோட வந்து சட்டம் என்ன சொல்லுது, எவ்வளவு தூரத்துக்கு அங்கால வந்து இந்த தூண் போடணும், அதை விட பொலிசை கொண்டு போயிட்டு காவலுக்கு விட்டுட்டு நீங்கள் தூண்கள் போட்டுக்கிறீங்கள். மின்சார சபை தூண் போடுறதுக்கும் போலீஸ் போய் காவல் நிற்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? எதுக்கு போலீஸ் காவல்? எனவே இப்படியான வேலைகளை வந்து நீங்க செய்திருக்கிறீர்கள், எனவே இதுக்குள்ள வந்து முறைகேடுகள் இருக்குன்னு சொல்லி டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சுட்டி காட்டுறார். அதுதான் மக்களுடைய பிரதிநிதியுடைய வேலை. அதில் என்ன முரண்பாடு கிடக்குது, அதில் என்ன முட்டுப்பாடு கிடக்குது? இல்லை, அது ஒரு உதாரணம். அதுக்கு பிறகு அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் பிரதேச சபையிட்ட கேட்கிறார், உங்களுடைய அனுமதி பெறப்பட்டதாண்டு. பிரதேச சபை வந்து அப்படியே எல்லாத்தையும் போட்டு உடைச்சு விட்டுது. அவே சொல்லிக்கணும், இல்லை எங்களுடைய அனுமதி பெறையல் என்று சொல்லி. இப்ப சொல்லுங்க, மின்சார சபை தலைவர் சொன்னது உண்மையா பொய்யா? அப்ப அப்படிப்பட்ட ஒரு அரசு அதிகாரியோட எதிர்த்து கேள்வி கேட்கிறது, அவருக்கு ஆதாரங்களை சமர்ப்பிக்கிறது வந்து எப்படி அரசு அதிகாரியோட முரண்படுற மாதிரி வரும்? இல்லை, அந்த ஒரு அதிகாரியோட ஒரு பிரச்சனைக்காக அவர் முரண்படுறாருன்றதுக்காக அது தேவையான முரண்பாடு தான். அந்த முரண்பாட்டுக்காக அரசு அதிகாரிகள் எல்லாருடைய முரண்படுறார், அரசு அதிகாரிகளோட முரண்படுறதான் இவருடைய வேலை என்று சொல்லி ஊத்துறது, அதை வந்து ஒரு பிரச்சனையை வந்து பொது பிரச்சனையாக பொதுமைப்படுத்துறது வந்து எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது வந்து மணிவண்ணன் அவர்களுக்கு சரியான முறையில் ஜட்ஜ் பண்ண தெரியல என்றதான் காட்டுது. அடுத்தது யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் போய் குட் மார்னிங் டாக்டர் சத்தியமூர்த்தி என்று சொல்லி பணிவாத்தான ஆரம்பிக்கிறார். அதுக்கு வந்து டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்கள் வந்து கோஆபரேட் பண்ணல. இதை பற்றி நிறைய வீடியோக்கள் வந்து திரும்ப கதைச்சிட்டோம், எனவே திரும்ப புதுசாக கதைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அதுக்கு அவர் கோஆபரேட் பண்ணாமல் போய் மீசிய பேர் அங்கே பேர் இங்கே பேர் செக்யூரிட்டியை பிடிச்சி ஏவி விட்டு இந்த மாதிரி முரண்பாட்டை ஆரம்பித்ததை வந்து டாக்டர் சத்தியமூர்த்தி தான். எனவே அவரோட முரண்பட்டுட்டார்ன்றதுக்காக எல்லா அரசு அதிகாரிகளுக்கும் எதிரானவர் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன். எனவே அவர் மாற்றிக்கொள்ளணும், அதிகாரிகளை வந்து இந்த செவ்வாய் கிரகத்தில் இருந்தால் கொன்ற முடியும், சூரிய கிரகத்தில் இருந்தால் கொன்ற முடியும் என்று கேட்கறது வந்து எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியல. எனவே வந்து டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய பிரதான கொள்கையை வந்து அரசு அதிகாரிகளோட முரண்படுறது தான் என்று சொல்லி மணிவண்ணன் அவர்கள் சொல்றது வந்து அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங் லெவலை காட்டுது. எனவே இப்படியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சுக்கொண்டு இவர்கள் சேர்ந்து பயணிக்கிறதுல அர்த்தமில்லை, சேர்ந்து பயணிக்கவும் முடியாது. டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இவர்களை ஏற்றுக்கொள்வாரா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. சரி, டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை தூக்கி ஒரு பக்கம் வைப்போம். இப்ப அரசு அதிகாரிகளை பற்றி குறை சொல்றது, அரசு அதிகாரிகள் இன்னும் நிறைய வினைத்திறனா செயல்படணும், அரசு அதிகாரிகளுக்குள்ள நிறைய குறைபாடுகள் இருக்கு என்று சொல்றது டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மட்டும்தானா? இல்ல. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, பிரதமர் ஹரணி அமரசூரிய, வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் உட்பட சகல அரசாங்க பிரதிநிதிகளும் திரும்ப சொல்லிக்கொண்டே வரினம். பிரதமர் ஹரணி அமரசூரிய ஒரு கூட்டத்தில் பேசுறார், என்னன்னு சொன்னா, அரசாங்க சேவைகளை எதிர்பார்த்து அரசு அலுவலகங்களுக்கு செல்கின்ற மக்கள் வந்து திரும்பி விரைக்க அழுது கொண்டுதான் வெறினம் என்று சொல்லி பிரதமர் சொல்லியிருக்கிறார், நாட்டினுடைய பிரதமர் சொல்லியிருக்கிறார். இப்ப சொல்லுவீங்களா பிரதமர் ஹரணி வந்து அரசு அதிகாரிகளோட முரண்படுறாண்டு? இல்ல.
அது மட்டும் இல்லாமல் பிரதமர் ஹரணி அவர்கள் நேற்று ஒரு குழு ஒன்று அமைச்சிருக்கிறார். என்ன குழு என்று சொன்னா, சட்டவிரோதமான முறையில் வந்து அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி கொண்டு அரசாங்க வேலைக்கு வந்தவர்களை வந்து விசாரிக்கிறதுக்கு ஒரு குழு ஒன்று அமைச்சிருக்கிறார். வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் அவர்கள் அவர் எல்லா மேடைகளையும் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டு வரார். அரசு அதிகாரிகள் வந்து சரியா செயல்படணும், வினைத்திறன் காணாது, மக்களுக்கான சேவைகளை வந்து ஒழுங்கா செய்யணும் என்று சொல்லி. எங்கள் எல்லாருக்கும் தெரியுது, பொதுமக்களாகிய எங்கள் எல்லாருக்கும் வட்டிவா தெரியுது, இங்க ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. அரசு நிர்வாகங்கள்ல அரசு அதிகாரிகள் மத்தியில வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. கடந்த பல வருடங்களாக வந்து அவர்கள் சேவையாற்றிய விதம் வந்து பொதுமக்களுக்கு திருப்தி இல்லை. அதனால தான் இந்த குறைகள் வருது. எனவே டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சுட்டி காட்டும் போது பொதுமக்கள் அதை தங்களுடைய பிரச்சனைகளாக உணர்ந்து கொள்ளினம், தங்களுடைய குரலை வந்து அவர் வெளிப்படுத்துவதாக உணர்ந்து கொள்ளினம், தாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி எல்லாத்தையும் இந்த மனுஷன் கேட்குதப்பா என்று சொல்லி பொதுமக்கள் உணர்ந்து கொள்ளினம். அதனால தான் டாக்டருக்கான ஆதரவு அதிகரிக்குதே தவிர. ஆனா மணிவண்ணன் என்ன சொல்றார்? அரசு அதிகாரிகளோட முரண்படக்கூடாது, அரசு அதிகாரிகளோட இணைஞ்சு போகணும், அரசு அதிகாரிகளை வந்து தடவி கொடுக்கணும், இந்த மாதிரி சொல்லி கொண்டு வரார். ஏன் அரசு அதிகாரிகள் என்ன மண்ணில் செய்யப்பட்ட குதிரையா, மணல்ல செய்யப்பட்ட குதிரையா, தொட்ட புரிஞ்சு கீழே விழுறதுக்கு இல்லத்தானே? எனவே அரசு அதிகாரிகள் இதை விட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, அரசு அதிகாரிகளை வந்து இப்படி குறை சொல்றதும், அரசு அதிகாரிகளை வந்து தட்டி கேட்கறதும், அரசு நிர்வாகத்தை வந்து கேள்வி கேட்கறதும் யார் யார்? அதாவது ஆப்கானிஸ்தான்ல வந்து கேட்கணுமா, அல்லது வேறு எங்கேயாவது வேற மண்டலத்திலிருந்து வந்து கேட்கணுமா, அல்ல ஏலியன்ஸ் வந்து கேட்கணுமா? இல்லத்தானே இல்லத்தானே? இலங்கை அரசாங்கத்தில் இருக்கிற அமைச்சர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் பிரதமரும் ஜனாதிபதியும் தான் கேட்கணும். அரசாங்கம் தான் அரசாங்க ஊழியர்களை கேட்குது. அரசாங்கமே அரசாங்க ஊழியர்கள் மேல நடவடிக்கை எடுக்குது, தட்டி கேட்குது, வினைத்திறனா வேலை செய்யணும் என்று சொல்லுது. அதுல எங்களுக்கு என்ன வந்துச்சு? கேட்கட்டுமன், நல்லா கேட்கட்டுமன், நல்லா கேட்கட்டுமன், எங்களுக்கு என்ன வந்துச்சுது? ஓம் தானே. எனவே அரசாங்கம் வந்து அரசாங்க அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுக்குது, இன்னும் எடுக்கட்டும், தாராளமா எடுக்கட்டும். இன்னும் நிறைய அதிகாரிகளை வந்து வேற வேற இடங்களுக்கு மாத்தட்டும். அந்த சொல்லிலுமே தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திரண்டு அப்படியெல்லாம் மாத்தட்டும். எங்களுக்கு என்ன வந்துச்சுது? எங்களுக்கு என்ன வந்துச்சுது? அது அரசாங்கத்துக்கும் அரசாங்க அதிகாரிகளுக்கும் உள்ள பிரச்சனை. அரசாங்கம் வந்து நல்ல ஆட்சியை வந்து கொடுக்கறதுக்கு முயற்சி செய்யுது. பொதுமக்களாகி எங்களுக்கு வந்து நல்ல சேவை செய்யறதுக்கு அரசாங்கம் முயற்சி செய்யுது. அதற்காக அரசு அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுக்குது, தாராளமா எடுக்கட்டும். இதுல எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. மணிவண்ணன் அவர்களுக்கு என்ன பிரச்சனை என்று சொல்லி எனக்கு உண்மையா விளங்கவே இல்லை. அதை விட டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை பற்றி இன்னும் ஒரு சில கருத்துக்கள் சொல்லி வச்சிருக்கார் மணிவண்ணன் அவர்கள். இவ்வளத்தையும் சொன்னா பிறகு டாக்டரோட போய் சேரலாமா இல்லையான்றதை மக்களாகிய நீங்களே முடிவெடுப்பீங்கள். என்ன சொல்றாருன்னு சொன்னா, எதிர்ப்பு மனோநிலையை கைவிடணுமாம். அவருடைய மனநிலையை வந்து அரசாங்க அதிகாரிகளை எதிர்க்கிறது, அதை சொல்லிட்டார். அதுக்கு பிறகு சொல்றார், யூடியூப் வியூஸுக்காக சும்மா கதைக்க கூடாதாம். யூடியூப்ல வியூஸ் வரும் அல்லது நாங்கள் ஃபேமஸ் ஆகும்ன்றதுக்காக சும்மா அரசு அதிகாரிகளை எதிர்க்க கூடாதாம். அதுக்கு பிறகு இன்னும் ஒரு வசனம் சொல்றார், முக்கியமான வசனம் சொல்றார், நாகரீகமான கண்ணியமான நேர்மையான அரசியலை செய்ய முன்வருவாராக இருந்தால் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் நாகரிகமான கண்ணியமான நேர்மையான அரசியலை செய்ய முன்வருவாராக இருந்தால் இவர் வந்து பரிசீலிப்பாராம். இன்றைய திகதியில வந்து இவ்வளத்தையும் ஒழுங்கா செய்கிற ஒரே ஆள் என்று சொன்னால் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மட்டும்தான். கண்ணியமாக நேர்மையாக நாகரிகமாக அரசியல் செய்கிறது டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மட்டும்தான். பொதுமக்களுக்கு வந்து உண்மையான விஷயங்களை வந்து சொல்றது. இங்க பிரச்சனை யாருக்கும் இடையில வருது என்று சொன்னார் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு முறை தவறி நடக்கிற அதிகாரிகளுக்கும் இடையில தான் பிரச்சனை வருதே தவிர எல்லாருக்கும் இடையில பிரச்சனை இல்லை. எனவே சுருக்கமா சொல்ல போனா இன்றைய சூழல்ல வந்து மணிவண்ணன் அவர்களுக்கு டாக்டரை பற்றி இருக்கக்கூடிய அந்த ஒப்பீனியனுக்கு தானே அபிப்பிராயம், இந்த அபிப்பிராயத்தை வச்சுக்கொண்டு டாக்டர் அவர்களோட சேர்ந்து செயற்படுறதால ஒரு பிரயோசனமும் இல்லை. அது டாக்டருக்கு வந்து ஒரு தடைக்கல்லா தான் அமையுமே தவிர படிக்கல்லாக அமையாது. எனவே டாக்டரோடு சேர்ந்து செயல்படணுமாக இருந்தால் மணிவண்ணன் அவர்கள் சேர்ந்து செயல்படலாம், அதில் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. தன்னுடைய அபிப்பிராயத்தை வந்து மாற்றணும், தன்னுடைய மனோநிலையை வந்து மாற்றணும். டாக்டர் அவர்களை பற்றி நீங்கள் அறிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் நீங்கள் ஒரு இடத்துல இருந்து உங்களுடைய மூளையை பயன்படுத்தி சொந்தமாக வந்து ஒரு ஆளை வந்து அனலைஸ் பண்ணணுமே தவிர சும்மா எங்களுடைய தமிழ் பத்திரிகைகளில் வர செய்திகளையும் பார்த்துட்டு ஃபேஸ்புக்கில் வர செய்திகளையும் பார்த்து போட்டு எடை போடக்கூடாது. எனவே மணிவண்ணன் அவர்கள் தன்னிடம் இருக்கக்கூடிய தவறான அபிப்பிராயங்களை மாற்றிக்கொண்டு டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை பற்றின ஒரு கிளியர் பிக்சர் ஒன்று எடுத்தா பிறகு அதுக்கு பிறகு சேர்ந்து செயல்பட்டால் அது நல்லா இருக்கும். அது வரைக்கும் சேரவும் முடியாது, அப்படியே சேர்ந்தாலும் அதில் ஒரு பிரயோசனமும் கிடையாது.